இன்னைக்கு அம்பத்தூர்ல இருக்கிற ஐடி இன்ஸ்டிடியூட்ல வந்து ஒரு ஆய்வு நடத்தினோம். இதுல டாட்டாவும் நம்ம கவர்மெண்ட்டும் 2023 இணைஞ்சு இண்டஸ்ட்ரீஸ் 4.0 சொல்லிட்டு இண்டஸ்ட்ரீஸ் 4.0 சொல்லிட்டு ஒரு லேபரேட்டரி ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போயிட்டு இன்ட்ராக்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கு, எப்படி ட்ரைனிங் எப்படி இருக்கு, ஃபேக்கல்டிஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி பண்றாங்க, எப்படி உங்களுக்கு சொல்லி தராங்கன்னு கேட்டுட்டு அதை ஆய்வு பண்ணிட்டு தென் ஐடிஐயில் இருக்கிற உமன்ஸ் டைலரிங், தென் அவங்களுக்கு உண்டான அந்த ட்ரெஸ்ஸஸ்க்கு உண்டான அவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஆய்வு பண்ணிட்டு வந்துருக்கோம். அதுவும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அதுக்கான இது வந்து ஃபார்மசிஸ்டுக்கு ரெடி பண்ணி சொல்லியாச்சு. இப்போ அந்த கருத்தையும் சொன்னாங்க, நம்ம அதையும் செஞ்சுருவோம். நியூ கவர்மெண்ட் தானே, இப்போதானே வரும், செக் பண்ணி கண்டிப்பா இனி வருங்காலங்களில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி நியூ சிலபஸும் அப்கிரேட் பண்ணி கொண்டு வரதுக்கும் பேசியிருக்காங்க. நம்ம அதையும் ஃபாலோ பண்றோம் சார். அதே போல ஐடிஐ அவங்களுக்கு வந்து அவங்க ஸ்கூல்ல போயிட்டு பசங்களை வந்து இங்க சேரத்துக்காக கேரவாட் பண்ணி கூப்பிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி எங்க ஆஃபீஸ் எல்லாம் போஸ்ட் பண்றாங்க. ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது இந்த வருஷம் ஏன்னா லாஸ்ட் இயர்ல அப்படிதான் பண்ணியிருக்காங்க. அது இந்த வருஷம் அது தடை செய்யப்படுது. லாஸ்ட் இயர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றீங்க, இந்த வருஷம் அந்த மாதிரி இருக்காது. பிகாஸ் அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, இந்த மாதிரி ஐடிஐ இருக்குங்கிறத போயிட்டு நம்ம ஒரு அவங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பண்ணணுங்கிறதுல ஒரு இதாக இருந்திருக்கும். அது அந்த மாதிரி தவறு நடக்கும் பட்சத்தில் அது நடக்காது இனி வருங்காலத்தில். அந்த மாதிரி இன்ஸ்டியூட்லேயே கூட இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தலைக்கிறதுக்கு என்ன? கண்டிப்பா சார், அந்த மாதிரி உள்ளது எதுவாக இருந்தாலும் தவறு நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும்.